அக்கா அம்மாக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு. பல்ஸ் ரேட் இப்ப நார்மல் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. கார்த்திக் இருக்காருல, அவர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வராங்க பிளட் கொடுக்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா ஐசியூல கொண்டு போகும்போது நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, வச்சுக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. தேங்க் யூ. அக்கா அது உள்ள வைக்காத. நகையெல்லாம் கரெக்டா இருக்கா முதல்ல செக் பண்ணு. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனந்தி. அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? இல்லக்கா, நீ தானே அவரை பத்தி ஒரு மாதிரி சொன்ன. சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது. இந்தாங்க மேடம். வா போலாம். என்னடா மனுஷன் நீ? சொந்த மாமியார் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்காங்க, உன் பொண்டாட்டி வருத்தத்துல இருக்கா. நீ என்னடானா உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க வந்து உட்காராம அவ கண்ணீரை தொடச்சிட்டு ஹாஸ்பிடல் போய் உட்கார சொல்றீங்களா? இதெல்லாம் பொண்டாட்டியோட முந்தானியை புடிச்சிட்டு சுத்தமா செய்யற வேலை. அது என்னால செய்ய முடியாது. நான் ஏற்கனவே அவன் மேல எரிச்சல் இருக்கேன். நீங்க புதுசா எதுவும் கலப்பாதீங்க. என்னடா எரிச்சல்? என்ன அவன் மேல எரிச்சல்? என்ன எரிச்சலா? ஒரு மாசத்தோட முழு சம்பளத்தை ஆஸ்பத்திரியில கட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்காக அவளை தொட்டு தலை கட்டினேன். வர சம்பளத்துல என்ன செய்யணும்னு ஒரு பிளானே வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டு கண்ணை கசக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கா. அந்த டெட்டால் வாசனையை புடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உட்காரத்துக்கு எனக்கு தலை இழுத்தா. பெருசா பேசுறாரு. என்னடா நீ? அவ உன் பொண்டாட்டிடா. அவ சுக துக்கத்துல நீ கூட இருக்கணும். அதுதான்டா கல்யாணத்தோட அர்த்தம். யாரு இவர் சொல்றாரு? இந்த ஆளு கட்டினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தாருன்னு சொல்லு. அலமேலு, உனக்கு நான் என்னென்ன பண்ணலன்னு தினம் நீ லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னி வரைக்கும் நான் உன் புருஷனா இருந்து பண்ணதெல்லாம் பட்டியல் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீ பண்ற அதே அசிங்க பிடிச்ச வேலையை நான் பண்ண மாட்டேன். இப்படித்தான் எதையாவது பேசுவீங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த அபிக்கு கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம எல்லா சம்பள பணத்தையும் கொண்டு போய் தண்டம் எழுதிருக்கா. அப்ப என் பையன் கோவப்பட மாட்டானா? என்ன அவ பணத்தை வச்சு ஏதாச்சும் பட்டு புடவை நகை வாங்கிட்டாளா? இல்ல ஏதாவது வீண் செலவு பண்ணிட்டாளா? அம்மாவுக்கு முடியாதப்ப செலவு பண்றத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டி பேசாதீங்க. அவன் அம்மாவை ஜிஹெச்ல அட்மிட் பண்றதா 1000 ரூபாயில மேட்டர் முடிஞ்சிருக்கும். சரிதான். பெரிய ஜமீன் குடும்பம் பாருங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்றாளா? இதெல்லாம் கொழுப்பெடுத்து செய்யற வேலை. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே அரைஞ்சிருப்பேன். ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் இப்பவே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? இந்த மாதிரி மகனுக்கு ஒரு அப்பாவா இருக்கிற எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது வந்தா பட்டுன்னு உயிர் போயிடணும். என்ன எனக்கு ஏதாவது வந்து நான் படுத்துக்கிட்டேன்னா நீ எப்படி எல்லாம் பேசுவ, எப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குடா. நான் என்ன ஆண்டவன் என்ன அந்த நன்மைக்கு ஆளாக்க கூடாதுடா. உங்க வேண்டுதல் பலிக்கிட்டப்பா. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதை நிறுத்திடாதீங்க. ஏன்னா உலகத்துல அனாவசியமான செலவு மெடிக்கல் செலவு தான் நினைக்கிறவன் நான். இதுல வேற நீங்க வாழறதே அனாவசியம். எங்க கிளம்பிட்டீங்க? புள்ள சொன்ன உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கும். ரோஷமா? ரோஷம் இருந்திருந்தா இப்பவே போய் ரயில்ல தலையை கொடுக்க வேண்டியதான். நீ சொன்ன அந்த ரோஷத்தை எப்போ கழட்டி எரிஞ்சாச்சு. அப்ப எங்க கிளம்பிட்டீங்க? காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆறுதல அபிக்கு 4 வார்த்தை சொல்லலாம்ல. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போங்க போங்க, அவ ஆத்தாளுக்கு சேர்த்து போய் ஆறுதல் சொல்லுங்க. அப்ப நான் அப்ப கொஞ்சமாவது. டாக்டர்
என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்காங்க? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல கார்த்திக். கூடிய சீக்கிரமே அவங்க கண் முழிச்சு பார்க்க போறாங்க. ஃப்ராக்சர் எதுவும் இல்லைல்ல? நல்ல வேலை, பெருசா ஒண்ணும் இல்ல. அம்மாவை இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல. நீங்க எல்லாரும் அமைதியா போய் டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னம்மா ஆர்த்தி இது? இந்த பாரு, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, அழாத. பயமா இருக்குக்கா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அழாத. இந்த ஆர்த்தி கட்டுக்கிட்டு போட்டிருக்கிறத பார்த்த உடனே நீ பயந்துக்கினியா? அதெல்லாம் கற்பகத்துக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணு, நீ தைரியமா இரு. ஐயோ அது ஆர்த்தி. அபி, என்ன சின்ன புள்ள கணக்கு அழுதுகிட்டு இருக்கிறவ? பெரியவனி சின்ன பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், முதல்ல கண்ணத்தோட நீ. எங்க அக்கா ரொம்ப வைராக்காரி. உங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளையில பார்க்காம போயிடுவாளா என்ன? இதை பாரு ஆனந்தி, இனிமேல் யாருமே பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு இருந்த முக்கியமான ப்ராப்ளமே ரத்தம் ஜாஸ்தி விரயமானது தான். அதான் பிளட் கொடுத்துருக்கோம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன கெட்ட காலத்துலேயே ஒரு நல்ல காலம், ஃப்ராக்சர் ஆகாமல் தப்பிச்சது தான். ஃப்ராக்சர் ஆயிருந்தா இந்த வயசில் கஷ்டப்பட்டிருப்பாங்க பாவம். எனக்கு தெரியும், எங்க அப்பா பள்ளியாண்டவர் இருக்கான், எங்க அக்காவை கைவிட்டுற மாட்டான். அபி, அம்மாக்கு எப்படி இருக்கு? இனிமே எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. வரும்போது ஆண்டவன்கிட்ட வேண்டிட்டு தான் வந்தேன், இந்த பிள்ளைங்களுக்கு எந்த சோதனையும் கொடுத்துறாதராப்பான்னு. ஏமா அழுற? எனக்கு தெரியுமா, இதை விட சிரமமான சூழ்நிலையை கூட உன்னால தைரியமா தாங்க முடியும். ஏன் பயப்படுற? நான் பயப்படலப்பா, வருத்தப்படுறேன். வருத்தப்படுறியா? எதுக்குமா? அம்மா தான் நல்லா ஆயிட்டாங்கல்ல. இல்லப்பா, எனக்கு சோதனைன்னு வரும்போது இத்தனை பேரு என் பக்கத்துல இருக்காங்க. ஆனா என்ன தொட்டு தாலி கட்டவரு என் பக்கத்துல இல்ல. அபி, எந்த பலனையும் எதிர்பார்க்காம இவங்க எல்லாரும் உன் கூட இருக்காங்க. இதாம்மா நிஜம், இதாம்மா உண்மையான அன்பு. அவ இல்லைன்னா என்னம்மா விடு. உங்களுக்கு தெரியாதுப்பா, இப்ப என் புருஷன் என் பக்கத்துல இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா அவர் இல்ல. கவலைப்படாதம்மா, வருவான் வருவாம்மா. நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல புருஷனா உன் பக்கத்துல வந்து நிப்பான். ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்மா. பேஷண்ட்டை சுத்தி நின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் வெளியில போங்க. சாரிம்மா, வெரி சாரி. நாங்க கிளம்புறோம். ஆமா, அம்மா கூட யார் இருக்க போறாங்க? ஐயா, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், மனோர் மட்டும் இருக்கட்டும். நீங்க எல்லாரையும் கூட்டின்னு போங்க. ஐயா, ஆர்த்தியும் நானும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? நாங்களும் இங்கேயே இருக்கோம். சரி கண்ணு. ஐயா, உங்க மருமவளை கூட்டின்னு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் இங்க இருக்க வேண்டாமா? வேண்டாம் கண்ணு, நீ உன் மாமனாரோட போ. நானும் இங்கே இருக்கேன். நான் பாத்துக்கிறேம்மா. சொல்லுங்கப்பா. பரவாயில்ல, வா வா வா. எங்க போன் நம்பர் இருக்கு. நான் அப்பவே வாங்கி வச்சுக்கினேன் ஐயா. சரி வா. சரி நீ போ கண்ணு, ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் பண்றேன்மா, பாத்துக்கிறேன்மா, பாத்துக்கிறேன். போ மாமா பாத்துக்கங்க. வரேம்மா, பத்திரமா பாத்துக்கலாம். மாமா பாத்துக்கங்க. ஆர்த்தி, அழுவாதங்கறல, கம்முனு. அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாக்கா. மேடம், காலையில உங்க அம்மா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணார்ல, ஆமா, தொல்காப்பியன். அவர் ஃபோன் பண்ணும்போது இதை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. சரி, நான் ஓகே கொடுத்துறேன். மேடம். வரேம்மா. ஓகே மாமா. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. போயிட்டு வரேன். அம்மாவை பாத்துக்க. சரிக்கா. பை. தேங்க்ஸ். இருக்கட்டுங்க. வரேன். பை. பாத்துக்க. ஆனந்தி, நானும் கிளம்புறேன். கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ண உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ, என்ன இது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏதாவது முக்கியமா தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, வரேங்க.
என்னங்க இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. அபிக்கு மேலே கோவம் இருக்குது நியாயம் தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எரிச்சல் படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த ஆனந்தி இன்னைக்கு அவங்க பார்வையில் தப்பா தரேன்னா இதுலேருந்து என்ன தெரியுது? அபி அவ்வளோ மோசமாக என்னை பற்றி அவங்க வீட்டில் சொல்லி வச்சிருக்கு. விடுங்க, உங்களை பத்தி கூடி சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்னதான் புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏங்க அவங்களாம் படிச்சவங்க தானே, உலக ஞானம் கிடையாது. அது எப்படிங்க ஒவ்வொரு சமயத்துலையும் ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒவ்வொரு விதமாக தெரிற? என்ன சொல்றீங்க? ஆரம்பத்தில் ஃப்ராடாக தெரிஞ்சேன், அப்புறம் முட்டாளாக தெரிஞ்சேன், ஏன் சமயத்தில் அறிவாளியாக கூட தெரிஞ்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பொண்ணோட பார்வையில் திருடனா தெரிய கொடுமைங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க பார்வை சரியில்லைன்னு தெரியுது. அவங்க பார்வையும் சரியில்லை, நம்ம பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஆமா, அபிநயா எப்படி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் சமாளிச்சாங்க? கொடுமைங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நான் உஷா கிருஷ்ணன்லாம் சேர்ந்து பணம் கொடுத்தோம். ஒரு விஷயம் தெரியுமா? என் சம்பள பணம் பூரா கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓஹோ, வெரி குட். என்ன வெரி குட்? நானே வாடகை பணம் எப்படி கொடுக்குறது, என்னத்தை விற்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெரி குட்ன்றீங்க? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதோ பாருங்க, நாளை காலையில் ஹவுஸ் ஓனர் வந்து நிற்பார். ஏற்கனவே ஒரு வாரம் அவருக்கு லேட்டு. இங்க பாருங்க, நீங்க அப்பப்ப கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு வாடகை கொடுத்தாச்சு. அப்படியா? வெரி குட். என்ன வெரி குட்? வாடகை மட்டும்தான் கொடுத்துருக்கு. மளிகை சாமானும் வீட்டுல ஒன்றும் இல்லை. இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு பால் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை. அதை விடுங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சமாளிச்செல்லாம் விட்டுருங்க. சிரிக்கிறீங்க? பரவாயில்ல. காதல் தோல்வியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் மறக்கலைங்க. அது ஒரு சைடு இருக்குது, அது ரத்தத்தில் கலந்தது. என்ன ஒன்று, தோல்விகளை சந்திச்சு தோல்விகளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெற்றி கிடைக்கும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். கிடைக்காமலா போயிடும். அப்படின்னா அபிநயா மறுபடியும் உங்களுக்கு கிடைப்பான்னு நினைக்கிறீங்களா? தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் என்னோட கனவுன்னு சொன்னது அபியோட சந்தோஷம், அபியோட வெற்றி, அபியோட வாழ்க்கை. இதைத்தான் நான் அப்படி சொன்னேன். அதைத்தான் கனவுன்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா? நம்ம யார் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமலே போயிடுது. அது ஏங்க? ஓ சாரி, நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அது உங்களை ஊன் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தடா. அத்தை, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கேள்விப்பட்டேன். எல்லாம் வயசானாலே இப்படித்தான். கொஞ்சமாவது கவனம் தேவை. உங்க அம்மா ஏதாவது ஒரு மகளை பத்தி குருட்டு யோசனையிலேயே ரோட்ல நடந்தா எப்படி? இப்படிதான். என்னத்தை எப்படி சொல்றீங்க? நானே வருத்தத்துல வந்திருக்கேன். எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால என்ன, காசு கொடுத்தா பாட்டிலா மனுஷ ரத்தம் கிடைக்குதாமே. இள வயசு ரத்தமா பார்த்து உங்க அம்மாவுக்கு ஏத்திட்டா போச்சு. அப்புறம் தெம்பா எந்திரிச்சு நடந்துருவாங்க. அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்திடுவாங்கம்மா. ஆமா, என்னமோ நீ பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பொண்ணு மாதிரி உங்க ஆத்தால கூட போய் வசதியான ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கியாமே. உனக்கு கொஞ்சமாவது கஷ்டம் புரியுதா? நடைமுறையே புரிஞ்சுக்க மாட்டியா? மொத்த சம்பளத்தையும் வீட்டுல கொடுக்காம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அழுதுட்டு சேர்த்து சொல்ல வந்தியாக்கோ? என்னடி அத்தை சொத்தனுக்கிட்டு? புகுந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு, புருஷன் ஒருத்தர் இருக்கான், மாமியாருங்கிற பேர்ல குத்துக்கல்லாட்ட நான் ஒருத்தங்க இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்ல மனசுல பயம் இருந்தா இப்படி எல்லாம் நடந்துப்பியா? இந்த பாரு, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் கோவம் எரிமலையா வெடிச்சது, அப்புறம் நீ தாங்க மாட்டேன். ஆள பாரு, நீலி கண்ணீர் வடிச்சுட்டு ஆவுன்னா அழுதுருவா. அபி, என்னது இது? பணத்தை கொடுக்கலையா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல.
அதே அம்மாக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல கட்ட வேண்டிய பணம். ஓஹோ, வேணும்னா அதை எடுத்துக்கங்க. அப்படியா? சரி, எடுத்துக்கிட்டேன். அபி, எங்க அம்மாவோட புலம்பலை கேட்டு நீ ஹர்ட் ஆகாத. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, ஆனா அவங்களோட திங்கிங் ரொம்ப பிராக்டிக்கலான அப்ரோச்சா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவங்க சொல்ற கருத்துக்கள்லாம் சரிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதை பாரு அபி, பணங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவைப்படுது, புரிஞ்சுதா? என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்போ நான் சொல்றது எல்லாமே உனக்கு தப்பா தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் சரிங்கிறத நீனே ரியலைஸ் பண்ணி பார்ப்ப.